மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக வரும் 15ஆம் தேதி மீண்டும் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. திருநெல்வேலி தொகுதிக்குட்பட்ட அம்பாசமுத்திரம் பகுதியில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று நயினார் நாகேந்திரனுக்கு ஆதரவு திரட்டுகிறார். மக்களவைத் தேர்தல் பரப்புரைக்காக வரும் 15ஆம் தேதி தமிழ்நாடு வருகிறார் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. கடலூர் மற்றும் புதுச்சேரி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். தமிழ்நாட்டில் நாளை முதல் 2 நாட்களுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரச்சாரம். கோவை, நீலகிரி, சிதம்பரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொள்வதோடு ரோடு ஷோவிலும் பங்கேற்கிறார். தமிழ்நாட்டில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. அடுத்த 5 நாட்களுக்கு வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படும் என்றும் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸே நிலவும் எனவும் அறிவிப்பு. தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா சிபிஐ அதிகாரிகளால் கைது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஏற்கனவே அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் இருக்கும் நிலையில் சிபிஐ அதிகாரிகளும் நடவடிக்கை. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் கைது நியாயமற்றது என அம்மாநில அமைச்சர் அதிஷி குற்றச்சாட்டு. போலியான குற்றச்சாட்டால் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதை டெல்லி மக்கள் அறிவார்கள் என்றும் அவர் கருத்து. வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்து வரும் கோட் திரைப்படம் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. படக்குழு வெளியிட்டுள்ள போஸ்டரை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு ரசிகர்கள் கொண்டாட்டம். பண மோசடி வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் ஹர்திக் பாண்டியாவின் சகோதரர் வைபவ் பாண்டியா கைது. ஹர்திக், குருணால் ஆகியோருடன் இணைந்து தொடங்கிய நிறுவனத்தில் 1 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக மும்பை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.